எங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள திடீர்னு ஒரு லாட்டரி கம்பெனி ஆளுங்க புகுந்து எல்லாருக்கும் ஃப்ரீயா லாட்டரி டிக்கெட்ஸ கொடுக்கறாங்க. அதுல ஒரு டிக்கெட் மட்டும் தெரியாம கீழே விழுந்துற பெருக்கிறவங்க அதை கூட்டி குப்பை தொட்டியில தள்ளிடுறாங்க. அந்த டிக்கெட் பறந்து போய் ஒரு ஆர்மி வெஹிக்கிள்ல சொருகிற அது நேரா சவுத் கொரியன் பார்டருக்கு போயிருது. அதுக்கப்புறமா அது வண்டியில இருந்து கீழே விழுந்து அங்க இருந்த ஒரு சோல்ஜரோட கையில கிடைக்குது. அவனும் அந்த டிக்கெட்டுக்கு பின்னாடி இருந்த ஹீரோயினோட போட்டோக்காகவே அதை எடுத்து வச்சுக்கிறான். அடுத்த நாள் அவன் படுத்திருக்கப்ப டிவியில லாட்டரி வின்னர் அனௌன்ஸ் பண்ற ப்ரோக்ராம போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவனுக்கு கிடைச்ச டிக்கெட்டோட ஞாபகம் வர அவனும் அதை எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப முதல் நம்பர் அவன் டிக்கெட்டோட நம்பரோட மேட்ச் ஆக அவனுக்கு ஆர்வம் அதிகமாயிருது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு நம்பரா சொல்ல சொல்ல எல்லாமே அவன் லாட்டரி நம்பரோட மேட்ச் ஆகுது. இதனால அவனுக்கு டென்ஷன் ஏறிட்டு இருக்க கடைசி 2 நம்பர் வந்ததும் அவன் அந்த 2 நம்பரையும் மனப்பாடம் பண்ணிட்டு டிக்கெட்டை யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிடறான். அதுக்கப்புறமா மிச்சம் ஒரு நம்பர் தான் இருக்கு. அதுக்காக அவன் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப சடனா அவன் சீனியர் அங்க வந்து டிவி ஆஃப் பண்ணிட்டு எல்லாரையும் தூங்க சொல்றான். இதனால கடுப்பானவன் பதட்டத்துல என்ன செய்யறனே தெரியாம அவன் சீனியரையே அடிச்சிட்டு மறுபடியும் டிவியை ஆன் பண்ணிடுறான். பார்த்தா அவன் நம்பருக்கு தான் லாட்டரி விழுந்திருக்கு. அதை பார்த்ததுமே சந்தோஷத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஆனா சீனியரை அடிச்சதுக்காகவே அடுத்த நாள் பார்டர்ல இருக்க வாட்ச் டவர்ல அவனை உட்கார வச்சிடறாங்க. இருந்தாலும் லாட்டரியை வின் பண்ண சந்தோஷத்துல அதை ஒரு புக்குக்கு நடுவுல வச்சு அவன் அதையே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப சடனா காத்தடிச்சு அந்த டிக்கெட் பறக்க ஆரம்பிக்குது. பார்த்தா அது பறந்து போய் எனிமி நாடான நார்த் கொரியால விழுந்துருது.